கூப்பிட்டீங்களா முதலாளி? வாங்க ரஹீம் பாய். முதலாளி, என்னையா சகோதரன் கூப்பிடுறீங்க? தப்பென்ன ரஹீம் பாய், என்னை விட வயசுல பெரியவர் நீங்க. மத்தவங்க என்ன தப்பா பேசினாலும் என்ன பத்தி நல்லா புரிஞ்சவர் நீங்க. உங்களை சகோதரன் கூப்பிடுறது எனக்கு பெருமை தானே. சோறு போடுற நீங்க என்ன சகோதரன் கூப்பிடுறீங்க? ரஹீம் பாய், ஏன் கண் கலங்குறீங்க? நீங்க என்ன தெரிஞ்சு வச்சிருக்கிற அளவுக்கு கண்ணனால என்ன புரிஞ்சுக்க முடியலையே. என்ன பத்தி யாரும் தப்பா நினைக்க கூடாது, என்னால யாரும் வேதனைப்படவும் கூடாது. இப்படி எல்லாம் ஏன் பேசுறீங்க முதலாளி? கண்ணை என்ன பத்தி தவறா நினைச்சுக்கிட்டு இருக்கான். அதனால அந்த குடும்பமே நாசமாகுது. நான் உடனே அவனை பார்க்கணும். இந்த லெட்டர் அவன்கிட்ட கொடுங்க. இத படிச்சான்னா நான் யாருன்னு புரிஞ்சுக்குவான். கண்டிப்பா என்ன பார்க்க வருவான். கூட்டிட்டு வாங்க. நிச்சயமா கூட்டி வர முதலாளி. அப்பா, நான் யாருங்கிற உண்மையை லெட்டர் எழுதி கண்ணனுக்கு அனுப்பிச்சிருக்கேன். இதனால உங்களுக்கு கொடுத்த வார்த்தையை மீறதா நீங்க நினைக்க வேண்டாம். வளர்த்தவங்களுடைய சாபத்தை நான் வாங்க மாட்டேன். அதே நேரத்துல என்ன பெற்றாங்களே, அவங்க சாபத்துக்கு நாளாகலாமா? ஒண்ணு மட்டும் சொல்றேன், என் தம்பியோட பாசம் எனக்கு கிடைக்க போகுதுங்கிறதுக்காக லதா என் தங்கச்சிங்கிற பாசம் சாகர வரைக்கும் என்னை விட்டு மாறாது. சத்தியம். என்ன பத்தின உண்மையை யாருகிட்டையும் சொல்ல மாட்டேன்னு தான் உங்களுக்கு வாக்குறுதி கொடுத்தேன். ஆனா கண்ணனை யாரும் என்னால நினைக்க முடியலையப்பா. என் கூட பிறந்தவனாச்சே, ரத்தமாச்சே. அவன் தன்னை அழிச்சுக்கிட்டான்னா என்னையும் அழிக்கிற மாதிரி எனக்கு தோணுதே. அப்பா, கண்ணன் இப்ப வரப்போறான். டேய், நான் கூட பிறந்த அண்ணன், இந்த ரகசியத்தை யாருகிட்டையும் சொல்லாதே. இது வரைக்கும் நீ எப்படி இருந்தியோ அப்படி இருந்துருன்னு சொல்லிடுறேன். அவனும் அதே மாதிரி நடந்துக்குவான். நானும் யாருக்கும் பாதகம் இல்லாம நடந்துக்கிறேன்ப்பா. இது சத்தியம்ப்பா. வாங்க பாய். என்ன இந்த நேரத்துல? முதலாளி காகிதம் கொடுத்து அனுப்பிச்சிருக்காரு கண்ணனுக்கு. கண்ணன் எங்க? தூங்கிட்டு இருக்காரு. இப்ப போய் அவரை எழுப்பினா ஏதாவது சத்தம் போடுவாரு. என்கிட்ட கொடுங்களேன், காலையில நான் கொடுத்துறேன். கண்ணனை நேரா பார்த்து அவன் கையில கொடுக்கற வரைக்கும் என் முதலாளி தூங்க மாட்டார். என்னை பொறுத்த வரைக்கும் என் முதலாளி தான் பெருசு. எங்க படுத்திருக்கான்? மாடியில. ரஹீம் பாய், அவரு இப்ப இருக்கிற நிலைமையில பாக்குறது. எந்த நிலைமையா இருந்தாலும் அவனை நேரா பார்த்து கொடுத்துட்டு தான் போவ. என் முதலாளி உத்தரவு. என்ன ஏண்டி எழுப்புற? போய் உன் காலில் எழுப்பு. ஏண்டி எழுப்புறியாவா? நான் எப்ப பொம்பளையா மாறினேன்? வர வர லுங்கிக்கும் புடவைக்கும் வித்தியாசமே தெரியாம போச்சே. சத்தியமான பொம்பளை இல்ல, தாடியோட நிக்கிற ரஹீம். கதவை திறக்க முடியுமா? யாரு இந்த நேரத்துல? முதலாளியோட நாய? நாய்தான், ஆனா நன்றி உள்ள நாய். முதலாளி உங்ககிட்ட இந்த காயத்தை கொடுத்துட்டு வர சொன்னார். உடனே படிக்க சொன்னார். கிழிச்சா தான் படிக்கவே முடியும். உள்ளதான் லெட்டர் இருக்கு. முதலாளி? எவன் முதலாளி? எவன் முதலாளியா? தம்பி, நீ இப்படி நிக்கிறதுக்கு காரணமே அவருதான். மாடி வசரத்துக்கு உன்னை கொண்டு வந்து விட்டாரே. வந்த வழிய மட்டும் மறந்துடாத. மறந்த நீ கீழே போயிடுவ. மாடி மட்டும்தான் மேல இருக்கும். நீ என்னடா புத்தி சொல்றது? என்ன தாவா? ஆமாண்டா. மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கணும். இந்த லெட்டரை ஒழுங்கா முறையா படிச்சு நீ என்னோட வர. முதலாளியோட உத்தரவு. அந்த மானம் கெட்டப்ப எனக்கு என்னடா உத்தரவு போடுறது? ஜாக்கிரதை. யார பத்தி யார்கிட்ட பேசுறான்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பேசு. இன்னொரு தடவை என் முதலாளிய பத்தி ஏதாவது தரக்குறைவா பேசினேன் போட. அவர் பெரிய முதலாளி, இவரு அவருக்கு வக்காலத்து. அடப்பாவி, அடப்பாவி.
தெருவுல 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 பொறுக்கிற உண்மை. என்ன தைரியம்? ஒரு எறும்புக்கு கூட துரோகம் நினைக்காத என்ன உன்னை திருப்பி அடிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆயிடாதுடா. 24 மணி நேரம் ஸ்டீரிங் பிடிச்ச கைடாயது. ஒரே அடி தூள் தூள் ஆயிடுவேன். ஆனா உன் தரத்துக்கு நான் இறங்க மாட்டேன்டா. கண்ண வரல வரலீங்க. லெட்டர் கொடுத்தீங்களா? கொடுத்த முதலாளி. அதுக்கு பதில் தான் இது. அப்படி நாம வரமாட்டானா? அவன் வரமாட்டான் முதலாளி. கண்ணா 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 நீங்க தான் முதலாளி அவன் மேல உயிரை வச்சிருக்கீங்க. அவன் உங்களை மதிக்க மாட்டான், தூக்கி எறிகிறான். அவன் நல்லா இருக்க மாட்டாங்க முதலாளி. ஒரு நாளைக்கு 5 தடவை ஆண்டவனை தொழுகிறீங்க. உங்க வாயால அவனை சபிச்சிடாதீங்க. அவன் சின்ன பிள்ளை, நல்லா இருக்கு. அவன் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா எனக்காக அவனை மன்னிச்சிருக்க. இவ்வளவு பெரிய மனசு யாருமே புரிஞ்சுக்கலையே முதலாளி. காலம் வரும், எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க. போய் தூங்க. ரஹீம் பாய், விளக்க அணைச்சிட்டு போங்க. அன்புள்ள தம்பிக்கு. தம்பி, நான் உன்னை இவ்வாறு அழைப்பது வயதில் மூத்தவன் என்பதால் மட்டுமல்ல, வாழ்விலும் மூத்தவன். ஆம், உனக்கு முன் பிறந்த உன் அண்ணன் சோமு நான் தான். முதலாளி அண்ணனா? இதுவரை இந்த உண்மையை ஏன் வெளிப்படுத்தவில்லை என்று நீ கேட்கலாம். பாசத்தை காட்டாமல் இந்த ரகசியத்தை பூட்டி வைக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டது 2 காரணங்களுக்காக. ஒன்று, ஒரு சமயம் ராதாவை மணக்க நான் ஆசைப்பட்டது உண்மை. சாரி, மன்னித்துக் கொள். அதிர்ஷ்டவசமாக என்னிடம் வந்து சேர்ந்த உன் மீது ராதா ஆசைப்படுகிறாள் என்று தெரிந்த பிறகு நீ என் தம்பி என்று வெளியே சொல்லிக்கொள்ள நான் விரும்பவில்லை. காரணம், கெட்டவனின் தம்பி கெட்டவனாகத்தான் இருக்க முடியும் என்று ராதா நினைத்து உன் மீது அவள் வெறுப்பு கொண்டு விடுவாளோ என்ற பயம். தம்பி, நான் ஊமையானதற்கு இன்னொரு காரணம் என் உடன்பிறவா சகோதரி லதா. என்னை வளர்த்து ஆளாக்கி அவளுடைய தந்தைக்கு நான் என்றும் லதாவுடைய சொந்த அண்ணனாகவே இருப்பேன் என்று கொடுத்த வாக்குறுதி. இந்த நிலையில் உண்மையை கடைசி வரை மறைத்து விடலாம் என்றுதான் நினைத்தேன். என்னால் முடியவில்லை. உன் மனதிலே ஏற்பட்ட சந்தேகத்தை போக்க இதை தவிர எனக்கு வேறு வழி தோன்றவில்லை. அதனால்தான் என்னை வளர்த்த பெரியவருக்கு நான் கொடுத்த வாக்குறுதியையும் மீறி உன்னிடம் உண்மையை சொல்லிவிட்டேன். இதை படித்ததும் உடனே புறப்பட்டு வா. உன்னை பார்க்க நான் ஆவலாக இருக்கிறேன். உன் அண்ணன் சோமு. அண்ணா அண்ணா, உங்களை புரிஞ்சிக்காம நான் என்னென்னமோ பேசிட்டேனே. ராதா 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 ராதா. அவரு அண்ணன், என் சொந்த அண்ணன். யாரு? ஒரு வார்த்தை ராதா, ஒரு வார்த்தை முதல்ல அண்ணங்கிறத என்கிட்ட சொல்லி இருந்தாருன்னா. யாரு சொல்றீங்க? முதலாளியத்தான் சொல்றேன். அவர் என் கூட பிறந்த சோமண்ணன். ஆமா ராதா, ஆமா. ராதா, காரணம் இல்லாம உன்னை நான் கொடுமைப்படுத்திட்டேன். அதுக்காக என்ன மன்னிச்சிரு ராதா. வா, அண்ணனை போய் பார்க்கலாம். வா அண்ணா, 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 அண்ணா.
வாங்க. அண்ணா 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 ரஹீம், என்னன்னு தெரியல, போய் டாக்டரை கூட்டிட்டு வாங்க. அண்ணா! முதலாளி! முதலாளி! என்னைக்கு இல்லாத நேற்று ராத்திரி தூங்க போகும்போது விளக்கடைச்சிட்டு போறேன்னு சொன்னீங்களே, விளக்கு அடைய போகுதுன்னு தெரிஞ்சுதான் சொன்னீங்களா முதலாளி? அண்ணா, ஐயோ, குடியை கண்ணை மறைச்சிருச்சு. அந்த பழக்கத்துக்கு நான் அடிமையாயிட்டேன். அதனால உங்களே இழந்துட்டனே. அண்ணா, சத்தியமா சொல்றேன், இனிமே நான் குடிக்க மாட்டேன், குடிக்கவே மாட்டேன். எல்லோருக்கும் தீபமாக எரிந்து கொண்டிருந்தேன். ஆனால் எனக்குள் திரியாக கருகிக் கொண்டிருந்தேன். என்னை நீங்கள் உணர்ந்தால் போதும்.